அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்த்துக்கிறது வந்து கழுதைகள் 4 கழுதைகளை ஓட்டிகிட்டு 2 பேர் வர்றாங்க. பால் வியாபாரம் பார்க்குறதுக்கு வர்றாங்க. அதாவது கழுதை பால் விற்கிறதுக்கு வர்றாங்க. கழுதை பால் குடித்தா என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தம்பி ஒரு அரை கிலோமீட்டர்ப்பா. இது வந்து இந்த உயிரினங்களை வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு வரக்கூடியது. வச்சு வியாபாரமாகவே வச்சு பண்ணிக்கிறாங்க. என்னங்கிறத பெரம்பலூர்லேருந்து வரீங்களா? நான் எத்தனை கழுதை வச்சுருக்கீங்க? 11 கழுதை வச்சுருக்கேன். 11 கழுதை வச்சுருக்கீங்க. இப்போ 4 கழுதை கொண்டு வந்திருக்கீங்க. பால் விற்கிறேன். மற்ற எல்லா கழுதை ஓட்டுறேன். அப்படியா? பால் எவ்வளோப்பா? ஒரு குழந்தைக்கு ஒரு சங்கு 100 ரூபாண்ணே. இது குடிச்சா வந்து நல்லா பசி எடுக்கும். இங்கிட்டு வாங்க, வண்டி வருது. செரிமானம் கொடுக்கும். சளி இரும்பெல்லாம் வராது. இழப்பு சோவை பிள்ளைங்கள்லாம் தேடி போனாலும் கிடைக்காது போடுங்க. குடிக்கிறதுனால ஒரு பயன் வந்து. இப்போ சத்தமாக பேசுங்க. சரி. இப்போ எத்தனை வருஷமாப்பா கழுதை வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கேன். 3 வருஷமாக வச்சுருக்கிறீங்க. இதே தொழிலாச்சும் பண்ணுறீங்க? இதே மாதிரி தானே. சரி. ஒரு வாட்டி ஊர் சைடு போவோம். இப்போ இந்த ஊர் சைடு வந்திருக்கோம். அடுத்த வருஷம் வந்து பொள்ளாச்சி சைடு, திண்டுக்கல் இந்த மாதிரி லைன் போவோம். இப்போ மதுரை, அடுத்து தூத்துக்குடி இந்த மாதிரி போவோம். சரிங்கப்பா. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ விற்பீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா 2000 விற்பீங்க. 4 கழுதையிலையும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு கழுதைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு பால் வரும். ஒரு கழுதைக்கு 1000 ரூபாய்க்கு பால். கழுதைக்கு 1000 ரூபாய்க்கு பால் வரும். அப்போ 1000 ரூபானா 1 லிட்டர் வரும். லிட்டர் இல்லைண்ணே, ஒரு சங்கு 100 ரூபாண்ணே. ஓ, சங்கு. குழந்தைக்கு ஒரு சங்கு 100 ரூபா. சரிப்பா. உங்கள் பேர் தம்பி? என் பேர் சுதேஷ்ண்ணே. சுதேஷ். படிச்சிருக்கீங்களா? 10வது. 10வது படிச்சிருக்கீங்க. சரிங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்.